ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் போட்டோம் 25 கொஸ்டின். அடுத்த ஒரு பார்ட் வந்து 25 கொஸ்டின், 50 கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில ரிமைனிங் வந்து 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட இந்த 3 கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 4த் கொஸ்டின் பேப்பர் நம்ம போயிடலாம். ஸோ இந்த 3 கொஸ்டின் பேப்பர் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில வந்து நீங்க இன்னும் படிக்கல, நான் இன்னும் பார்க்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல தனித்தனியா இண்டிவிஜுவலா போட்டிருக்கோம். போய் பாருங்க. தமிழ் அண்ட் மேத்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் அந்த மாதிரி பிரிச்சு ஒவ்வொரு பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். ஸோ அத போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்காதவங்க படிச்சுட்டே வந்துருங்க. ஓகேவா? ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டே இருக்கு. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அது நமக்கு வரல அப்படின்றதுக்காண்டி நம்ம ஒவ்வொரு தடவையுமே அது புதுசு புதுசா தான் கேட்குறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. கொஸ்டின் பேப்பர பொறுத்தவரைக்கும் அந்த மாரி தான் இருக்கு. பட் ஆனா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர வந்து டிபெண்ட் பண்ணி தான் அடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இதில வந்து நீங்க ஒரு 5, 6 கொஸ்டின் பேப்பர் படிச்சீங்கனாலே ஓரளவு ஒரே கொஸ்டின் ஒரே மாதிரி மாடல்ஸ்லாம் அடுத்தடுத்து வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின டிபெண்ட் பண்ணி தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து எடுக்குறாங்க. அவங்களா வந்து அப்படியே ஓனா ஃபுல்லா எடுத்துட்டு வரல. ஸோ ஒரு 4, 5 கொஸ்டின் ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. நெறைய கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் திரும்ப திரும்ப வருது. அதனால ஜெனரல் ஸ்டடீஸ்ல கொஸ்டின் பேப்பர கொஞ்சம் நெறைய படிங்க. மத்தபடி நம்ம புக்ஸ் நம்ம படிப்போம். புக்ஸ வந்து அட்டை டூ அட்டை நம்மளால படிக்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து மேத்ஸ் படிக்கணும் அண்ட் சோசியல் சயின்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும். ஸோ எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ எல்லாமே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம படிக்கலாம். பட் ஆனா வந்து அட்டை டூ அட்டை நம்ம ஃபுல்லா வந்து படிக்க முடியவே முடியாது. ஓகேவா? ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் அப்படிதான் இருக்கும். நீங்க எவ்வளோதான் படிச்சுட்டே இருந்தாலும் படிக்க படிக்க அது வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர, அது கம்ப்ளீட்டா முடியாது. ஓகேவா? அதனால நீங்க வந்து நெறைய கொஸ்டின் பேப்பர் படிங்க. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் நெறைய கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டுட்டே இருக்கோம். அதெல்லாம் நீங்க படிங்க. அத ஸ்கிப் பண்ணாம படிங்க. ஓகேவா? ஸோ இதில பேலன்ஸ் 25 கொஸ்டின் படிக்க போறோம். ஸோ இதோட இந்த 3 கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிய போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் இதில. தமிழ்நாட்டில் மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டது பேஸ் பண்ணி உள்ளது எல்லாமே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தனியா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்றது சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்ல மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ மே 2011, ஆப்ஷன் பி மே 2006, ஆப்ஷன் சி மே 2008, ஆப்ஷன் டி மே 2009. ஸோ இதில் மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி மே 2006. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்துக்கோங்க, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கும் 2வது பெரிய மாநிலம் எது? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கும் 2வது பெரிய மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. ஸோ இதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கிற 2வது பெரிய மாநிலம் எது? ஆப்ஷன் பி தமிழ்நாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது? மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது? அது வரைக்கும் மெட்ராஸ் மாநிலமா இருந்தது. தமிழ்நாடுன்ற பேர் மாத்துனாங்க. ஸோ அது என்னைக்கு அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ 1972, ஆப்ஷன் பி 1969, ஆப்ஷன் சி 1960, ஆப்ஷன் டி 1963. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 1969. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இதற்கு முன்பு டேஷ் என அழைக்கப்பட்டது. முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இதற்கு முன்பு டேஷ் என அழைக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ அம்மா காப்பீடு, ஆப்ஷன் பி புதிய சுகாதார காப்பீட்டு திட்டம், ஆப்ஷன் சி உடல் மற்றும் குடும்ப நலன், ஆப்ஷன் டி கலைஞர் காப்பீட்டு திட்டம். இதுல முதலமைச்சரினுடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி அழைக்கப்பட்டது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி கலைஞர் காப்பீட்டு திட்டம். ஓகேவா? ஸோ இதுல கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது எதுக்காக வந்தது? இதோடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் ஏழை எளிய குடும்பம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த குடும்பங்களுக்கு அரசு, அதாவது கவர்மெண்ட், இன்னொன்று வந்து தனியார் ஹாஸ்பிட்டல், ஓகேவா?
கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கட்டணம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை செய்யறதுக்கான ஒரு திட்டம். ஓகேவா? சிகிச்சை வழங்குற ஒரு திட்டம் தான் அது. ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய குடும்பங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அங்கே ஃப்ரீயாக கட்டணம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை வழங்குற ஒரு திட்டம் தான் எது அப்படின்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம். ஸோ அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை தான் இப்போ கரண்ட்ல முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு சொல்றாங்க. ரைட்டா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். டேஷ் என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவித்தொகை முயற்சி. டேஷ் என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவித்தொகை முயற்சி. ஆப்ஷன் ஏ லதி லக்ஷ்மி யோஜனா. ஆப்ஷன் பி குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். ஆப்ஷன் சி பாலிகா சம்ருத்தி யோஜனா. ஆப்ஷன் டி பேட்டி பச்சாவோ பதாவோ திட்டம். ஓகேவா? ஸோ டேஷ் என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவித்தொகை முயற்சி. ஸோ அதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பாலிகா சம்ருத்தி யோஜனா. ஓகேவா? ஸோ இது எதுக்காக? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பாலிகா சம்ருத்தி யோஜனா அப்படின்றது பெண் குழந்தைகளுடைய நிலையை மேம்படுத்துறதுக்காகவும் கல்வி மற்றும் அந்த வாய்ப்புகளை உறுதி செய்யறதுக்காகவும் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்மளுடைய அரசாங்கம் உருவாக்கிய ஒரு திட்டம் தான் எது அப்படின்னா பாலிகா சம்ருத்தி யோஜனா. ஓகேவா? பெண் குழந்தைகளுடைய நிலையை மேம்படுத்துறதுக்காகவும் கல்வி மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்யறதுக்காகவும் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் நம்மளுடைய அரசாங்கம் உருவாக்கிய ஒரு திட்டம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாலிகா சம்ருத்தி யோஜனா. ஓகேவா? இன்னொன்று ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோன்னு ஒரு திட்டம் வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எதுக்காக உருவாக்கப்பட்டது, எப்போ வந்துச்சுன்னா 2015. ஆல்ரெடி இது சொல்லியிருந்தேன். பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கிறதுக்காகவும் அவங்கள காப்பாத்துறதுக்காகவும் இந்திய அரசாங்கம் உருவாக்கிய ஒரு திட்டம் தான் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் பேஸ் பண்ணி கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க. இதே கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல இதை சொல்லியிருந்தோம். ஓகேவா? அதனால இதே தான் மாறி மாறி வரும். அதனால நீங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ள கொஸ்டின்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாம படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். ஒழுங்கு விற்பனை கூடம் பற்றிய கீழ்கண்ட சரியான கூற்றுகளை ஒப்பிடுக. ஒழுங்குமுறை விற்பனை கூடம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வேளாண் பொருட்களை அங்காடிப்படுத்தும் போது இடைத்தரகர்களால் சுரண்டப்படுவதை போக்குவதற்கு. செகண்ட் ஒன் எளிதில் அழியக்கூடிய வேளாண் பொருட்களான காய் மற்றும் கனிகளை விற்பனை செய்ய. தேர்ட் ஒன் வேளாண் உற்பத்தியாளர்கள் நியாயமான விலையை தங்களின் உற்பத்திக்கு பெற. இதுல ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பத்தி கரெக்டான கூற்று என்ன அப்படின்னு பார்ப்போம். வேளாண் பொருட்களை அங்காடிப்படுத்தும் போது இடைத்தரகர்களால் சுரண்டப்படுவதை போக்குவதற்கு. இது கரெக்ட் தான். எளிதில் அழியக்கூடிய வேளாண் பொருட்களான காய் கனிகளை விற்பனை செய்ய. இது தப்பு. ரைட்டா? வேளாண் உற்பத்தியாளர்கள் நியாயமான விலையை தங்களின் உற்பத்திக்கு பெற. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படின்றது எதுக்காக ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேளாண் பொருள் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு அதை முறைப்படுத்துறதுக்காக செயல்படுற ஒரு கூடம் தான் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். ஓகேவா? இது தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை இவங்களுக்கு கீழே தான் இருக்காங்க. ஓகேவா? ஒழுங்குமுறை விற்பனை கூடம்ன்றது வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை இவங்களுக்கு கீழே தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 268 விற்பனை கூடம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 268 விற்பனை கூடங்கள் என்ன செய்யுது
இருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இது என்ன குடுத்துருக்காங்கன்னா, பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்பது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. செகண்ட் ஒன், இந்த அமைப்பு 1992 நிறுவப்பட்டது. தேர்ட் ஒன், இந்த ஆணையம் ராஷ்டிரியா மகிழா என்னும் மாத செய்தி மடலை வெளியிடுகிறது. ஓகேவா? ஸோ இதில் எது எது கரெக்டு அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம். பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்பது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. இது கரெக்டு தான். ஓகேவா? அது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1992 தான் வந்துச்சு. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? இந்த ஆணையம் ராஷ்டிரியா மகிழா என்னும் மாத செய்தி மடலை வெளியிடுகிறது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ மூணுமே வந்து கரெக்ட் தான். ரைட்டா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்டிடியூட்ல இனி வர்ற கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்கலாம். ஓகேவா? நம்ம பின்னாடி நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக பார்க்கும்போது தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ்ல மேபி கேட்டிருக்கலாம். இல்லை இதுக்கு அடுத்து வரப்போகிற கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். சான்சஸ் இருக்கு. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அப்படின்றது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 1992 தான் நிறுவப்பட்டது. ஸோ நிறுவப்பட்டது, தொடங்கப்பட்டது பேஸ் பண்ணி கொஸ்டின் எழுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையம் 1992 என்ன செஞ்சிச்சு? நிறுவப்பட்டது. பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்ன செய்தி மடலை வெளியிடுதுன்னு கேட்கலாம். ராஷ்டிரியா மகிழான்ற மாத செய்தி மடலை வெளியிடுகிறது. ஓகேவா? ஸோ இதே இது வந்து நமக்கு கொஸ்டின்ஸ்ல வரலாம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், நமக்கு தெரியல. இதுக்கு அடுத்து நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது செக் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கலாம். இதே வந்து இதுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல ஆப்டிடியூட்ல கேட்க சான்சஸ் இருக்கு. கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆப்டிடியூட்ல தனியாகவும் கேட்கலாம். ஓகேவா? பெண்களுக்கான தேசிய ஆணையம் வந்தது 1992. ஸோ அவங்க என்ன செய்தி மடல் வெளியிட்டாங்கன்னா ராஷ்டிரியா மகிழான்றது மாத செய்தி மடலை வெளியிடுகிறது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். பின் வருவனவற்றில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கங்கள் எவை? சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கங்கள் எவை அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எது கரெக்டுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், திராவிட சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல். செகண்ட் ஒன், பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பித்தல். தேர்ட் ஒன், மூட நம்பிக்கைகளை கடைபிடித்தலை அனுமதித்தல். ஃபோர்த் ஒன், சமூக மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தினை தழுவுதல். ஓகேவா? இதுல சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கம் எது அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. திராவிட சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல். இது கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது, பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பித்தல். ஸோ இதுவும் கரெக்ட் தான். மூட நம்பிக்கைகளை கடைபிடித்தலை அனுமதித்தல். இது தப்பு. சமூக மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தினை தழுவுதல். ஸோ இதுவும் தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் என்னது அப்படின்னா கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்து எழுதணும். நோக்கம் கேட்டிருக்காங்களா, சரியானதா தப்பானதா அப்படின்றதையும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாகும். காரணம், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை. ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாகும். இது கரெக்ட் தான். தமிழ்நாட்டினுடைய முக்கிய நீர் ஆதாரம் எது அப்படின்னு கேட்கலாம். வடகிழக்கு பருவமழை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ல கேட்கலாம். தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வடகிழக்கு பருவமழை. ரைட்டா? ஸோ இது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் செப்டம்பர் டு நவம்பர்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. நமக்கு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபரில் இருந்து எது வரைக்கும் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும். ஓகேவா? டிசம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் அக்டோபர் டு டிசம்பர். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேவா? தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் அக்டோபர்லேருந்து டிசம்பர். தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரம் வடகிழக்கு பருவமழை. ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டு தான். இது வந்து தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம்.
மனித வளர்ச்சி குறியீடு எதனால் முக்கியமானது? கொஸ்டின் என்ன? மனித வளர்ச்சி குறியீடு எதனால் முக்கியமானது? ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, அதன் நல்லாட்சியும் அடங்கும். ஆப்ஷன் பி, அது வறுமையை நீக்குகிறது. ஆப்ஷன் சி, இதில் ஆயுட்காலம், கல்வி மற்றும் தனிநபர் வருமானம் அடங்கும். ஆப்ஷன் டி, இது வேலையின்மையை நீக்குகிறது. ஓகேவா? மனித வளர்ச்சி குறியீடு எதனால அது முக்கியம்? ஆப்ஷன் சி, இதில் ஆயுட்காலம், கல்வி மற்றும் தனிநபர் வருமானம் அடங்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட தொடர்களில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றிய சரியானவற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கரெக்டானதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்த்து எழுதுங்க. கரெக்டானது கேட்டிருக்காங்களா, தப்பானது கேட்டிருக்காங்களா அப்படின்றத கொஸ்டின்ல ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த ஆப்ஷன்ஸை பாருங்க. அதுல எது கரெக்ட், எது தப்புன்றத ஃபைனல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் நம்ம எழுத போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டினை லைட்டா மறுபடியும் இருக்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. கரெக்டானதை தான் கேட்டிருக்காங்களா இல்லை தப்பானதை கேட்டிருக்காங்களா ஃபைனல் பண்ணிவிட்டு ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஷீட்டில் ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதை மாற்ற முடியாது. ஓகேவா? அதை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா பிளேடு வச்சு பண்ணாலும் அதில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, மைனஸ் மார்க் வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு வாங்குறதே 1.5 மார்க் தான். அதுலேயும் பாதி போயிடும். ஓகேவா? அதனால நீங்கள் அதை பார்த்து எழுதுங்க. ஓகேவா? நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுமே 1.5 மார்க்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் மிஸ் ஆனவங்களும் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் வந்து 1 மார்க்கில் போனவங்களும் இருக்காங்க. அதனால கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி கொஞ்சம் பதட்டப்படாமல், டென்ஷன் இல்லாமல் நீட்டாக பார்த்து கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்ட தொடர்களில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி சரியானவற்றை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். செகண்ட் ஒன், உப்பு சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆவார். தேர்ட் ஒன், 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் 10 பேர் காவல்துறையுடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தனர். ஓகே, இதில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றின கரெக்டான கூற்று மட்டும் தான் நம்மளோட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். இது கரெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், உப்பு சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ஸோ இவங்களும் கரெக்ட் தான். ஓகேவா? 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் 10 பேர் காவல்துறையுடன் ஏற்பட்ட மோதலில் உயிர் இழந்தனர். இது தப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, திருவண்ணாமலை 1924. ஆப்ஷன் பி, வேலூர் 1938. ஆப்ஷன் சி, காஞ்சிபுரம் 1937. ஆப்ஷன் டி, திருப்பூர் 1935. ஸோ எந்த வருஷம் எங்க நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டுக்கு பெரியார் ஹெட்டா இருந்திருக்காரு, தலைவரா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, திருவண்ணாமலை 1924. 1924 வருஷம் திருவண்ணாமலையில நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டுக்கு பெரியார் வந்து என்னவா இருந்திருக்காரு, ஹெட்டா இருந்திருக்காரு, தலைவரா இருந்திருக்காரு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மதராச மாகாணமானது தமிழ் இன மக்களின் வாழ்விடமாக இருக்கிறது. அவர்களின் நாகரிகமானது ஆக தொன்மையானதும் மற்றும் அவர்களின் ஒரு பிரிவினரே யூப்ரட்டீஸ் நதிக்கரையில் பிரம்மாண்ட நாகரிகத்தை ஏற்படுத்திய சுமேரியர்கள் என்றும், பண்டைய காலத்திய தமிழர்களின் வான சாஸ்திரம், சமய பாடல்கள், நீதிநெறிகள், சடங்குகள் மற்றும் இன்ன பிற துறைகளின் வளர்ச்சியானது அசிரிய மற்றும் பாபிலோனிய நாகரிகங்களின் அடித்தளங்களையே ஏற்படுத்தியதென்றும் மற்றும் அவர்களின் புராண இலக்கியம் பற்றிய ஆய்வே கிறிஸ்துவ மத பைபிளின் அடிமூலமாகும். தமிழரின் மற்றொரு பிரிவினரே மலபார் கடற்கரையிலிருந்து இடம்பெயர்ந்து அதிசயமான
மத்திய நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டனர் மற்றும் ஆரியர்களும் பல கோணங்களில் இந்த இனத்திற்கு கடன்பட்டுள்ளனர். இதை சொன்னது யாரு அப்படின்றதா கொஸ்டின். இவ்வளோ சென்டென்ஸ் சொன்னது யாரு அப்படின்றதா கொஸ்டின். ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர், ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆப்ஷன் சி பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் டி மேக்ஸ் முல்லர். ஓகேவா? ஸோ இதில் இந்த சென்டென்ஸ் சொன்னது யாரு அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஸோ மறுபடியும் முதல்ல இருந்து படிச்சுன்னா நிறைய நேரம் ஆயிடும். நீங்களே படிச்சுக்கோங்க இந்த ஒரு சென்டென்ஸை. படிச்சிட்டீங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர். ஓகேவா? அதை சொன்னது யாரு? சுவாமி விவேகானந்தர். இதை படிக்கிறவங்க கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை படிச்சுக்கோங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுதலின் முக்கிய நோக்கம். தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுதலின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றதா கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பிராமணர் அல்லாதோர்க்கான விடுதி ஒன்றை அளித்தல். ஆப்ஷன் பி பிராமணர் அல்லாதவர்களின் துயரங்களுக்கு குரல் கொடுக்க ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு மற்றும் தமிழ் பத்திரிகைகளை வெளியிடுதல். ஆப்ஷன் சி பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை மேம்படுத்துதல். ஆப்ஷன் டி பிராமணர் அல்லாதோரின் நிலையை கணக்கெடுத்தல். இதுல தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுதலுடைய இம்பார்ட்டன்ட் முக்கிய நோக்கம் என்ன? பிராமணர் அல்லாதவர்களின் துயரங்களுக்கு குரல் கொடுக்க. பிராமணர் அல்லாதவர்களின் துயரங்களுக்கு குரல் கொடுக்க ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் தமிழ் பத்திரிகைகளை வெளியிடுதல். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிடுவோமா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். 1942 தொடங்கப்பட்ட பசுமை பிரச்சாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசுமை பிரச்சாரம் எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 1942. இதை கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? பசுமை பிரச்சாரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா 1942 தொடங்கப்பட்ட பசுமை பிரச்சாரத்தினுடைய நோக்கம் என்னன்றது கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பயிரிடப்படும் நிலப்பரப்பை அதிகரிக்க வேண்டும். ஒரு யூனிட் பகுதியின் விளைச்சலை அதிகரிக்க வேண்டும். செகண்ட் ஒன், இரட்டை பயிர் சாகுபடியின் காரணமாக மில்லியன் கணக்கான ஏக்கர் பயிரிட பயன்படுத்தப்படுகிறது. இரட்டை பயிர் சாகுபடியின் காரணமாக மில்லியன் கணக்கான ஏக்கர் பயிரிட பயன்படுத்தப்படுகிறது. தேர்ட் ஒன், விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு நியாயமான விலையை உறுதி செய்ய வேண்டும். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் இதில் பசுமை பிரச்சாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள், அதாவது இந்த மண்ணில் இது நல்ல விளையும் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள், அதற்கு தேவையான சேவைகளை உருவாக்கி நம்ம விற்பனை செய்யறதுக்கான ஒரு முயற்சி, அதுதான் பசுமை பிரச்சாரம். ரைட்டா? அதாவது அந்த சுற்றுச்சூழலுக்கு, அந்த சூழலுக்கு இந்த இடத்துல என்ன விளையும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா பயிர் அதிகமாக வரும், சில இடத்துல தானியங்கள் அதிகமாக வரும், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள் மற்றும் அதோடைய சேவைகளை உருவாக்கி விற்பனை செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் எது அப்படின்னா பசுமை பிரச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? பயிரிடப்படும் நிலப்பரப்பை அதிகரிக்க வேண்டும். ஒரு யூனிட் பகுதியின் விளைச்சலை அதிகரிக்க வேண்டும். ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். எது தப்பா பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அயோத்திதாசர் இந்திய புத்த சபை. செகண்ட் ஒன், டாக்டர் நடேச முதலியார் ஆதி திராவிட மகாஜன சங்கம். தேர்ட் ஒன், இரட்டைமலை சீனிவாசன் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு. ஃபோர்த் ஒன், வரதராஜுலு நாயுடு சென்னை மாகாண
சங்கம். ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? இதில் எது எது கரெக்டுன்னு பார்த்துருவோம், எது எது தப்பு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் வந்து எது கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபைனல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் எது எது கரெக்டு? அயோத்திதாசர் இந்திய புத்த சபை, இது கரெக்டு தான். டாக்டர் நடேச முதலியார் ஆதி திராவிட மகாஜன சங்கம், இது தப்பு. இரட்டைமலை சீனிவாசன் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு, இது தப்பு. வரதராஜுலு நாயுடு சென்னை மாகாண சங்கம், ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்து கரெக்டு தான். பட் கொஸ்டினில் தவறாக பொருத்தப்பட்டுறது என்னன்றதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் கரெக்டு தான். பட் ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது தப்புன்றதான் நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் மட்டும்தான் தப்பு. ஓகேவா? அப்போ இது எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் நம்மகிட்ட கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் முக்கியமான நோக்கம். வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் முக்கியமான நோக்கம். ஆப்ஷன் ஏ தேவலோக வாழ்க்கைக்கு வழிகாட்டும். ஆப்ஷன் பி துறவு வாழ்க்கைக்கு உறுதுணையாகும். ஆப்ஷன் சி மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். ஆப்ஷன் டி வாழ்வின் மீதான பற்றை நீக்கும். இப்போ வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஆப்ஷன் சி மண்ணுலக வாழ்க்கைக்கு, மண்ணுலகத்துல வாழ்ற வாழ்க்கைக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒரு நாடுங்கிறது எதை பெறாம இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. உறுபசி, ஆப்ஷன் பி செல்வம், ஆப்ஷன் சி ஆரோக்கியம், ஆப்ஷன் டி கல்வி. ஸோ இதில் ஒரு நாடு எது வந்து பெறாமல் இருக்கணும் அப்படின்றத வந்து வள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ உறுபசி. செல்வம் பெறாமல் இருக்கணும்னு சொல்லலை, ஆரோக்கியம் இருக்கணும், கல்வி இருக்கணும், உறுபசி அதாவது மிகுந்த பசி இல்லாமல் இருக்கணும். ஒரு நாடு எப்படி இருக்கணும்? மிகுந்த பசி இல்லாத ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஷ் எனின். உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஷ் எனின். ஆப்ஷன் ஏ ஆசை, ஆப்ஷன் பி களவு, ஆப்ஷன் சி கொலை, ஆப்ஷன் டி கோபம். உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஷ் எனின். ஆப்ஷன் டி கோபம் எனின். உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் கோபம் எனின். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி கோபம். ரைட்டா? ஸோ உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் கோபம் எனின். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒருவன் தன்னோட உள்ளத்தாலும் உள்ளத்துல மனசாலையும் கோபத்தை பத்தி நினைக்காம இருக்கான் அப்படின்னா அவன் நினைச்சது எல்லாம், அப்படிப்பட்டவன் அவன் நினைச்சது எல்லாமே அவனை வந்து அடையும் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகேவா? ஒருத்தன் உள்ளத்தாலுமே அதாவது மனசால கூட கோபத்தை பத்தி நினைக்காம இருக்கான் அப்படின்னா அப்படிப்பட்டவன் நினைச்சது எல்லாமே உடனே அவனை வந்து அடையும் அப்படின்றதான் இந்த திருக்குறளுடைய மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு இக்குறட்பா வலியுறுத்துவது. ஆப்ஷன் ஏ உதவி செய்தல், ஆப்ஷன் பி அருள் கூறல், ஆப்ஷன் சி நெறிப்படுத்துதல், ஆப்ஷன் டி நன்றி மறவாமை. ஸோ இதோட ஆன்சர் என்ன? இந்த குறட்பா வலியுறுத்துவது என்னது? ஆப்ஷன் டி நன்றி மறவாமை. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. ஸோ இதோட மீனிங் என்ன? எத்தகைய பெரிய அறத்தை அழிச்சவங்களுக்கும் அதுல இருந்து தப்பி பிழைச்சு போறதுக்கு வழி இருக்கு. ஆனா ஒருத்தவங்க செஞ்ச ஹெல்ப்பை உதவியை நீ மறந்த அப்படின்னா அவங்களுக்கு எந்த வழியுமே கிடையாது அப்படின்றதான் இந்த திருக்குறளுடைய மீனிங். ஓகேவா? எத்தகைய பெரிய ஒரு அறச்செயல் நல்ல செயலை அழிச்சவங்களுக்கும் அதுல இருந்து தப்பி பிழைச்சு போறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா வழி இருக்கு. அதே ஒருத்தவங்க செஞ்ச உதவியை, அதாவது அவங்க செஞ்ச ஒரு ஹெல்ப்பை நீ மறந்துட்ட அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, தப்பி போறதுக்கு என்ன கிடையாது, வழி கிடையாது அப்படின்றதான் இந்த திருக்குறளுடைய மீனிங். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யார்?
நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி புகழேந்தி புலவர். இதுல நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யாரு? ஆப்ஷன் சி பாரதியார். ஓகேவா? ஆப்ஷன் சி பாரதியார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோகிலத்தை நான் விடுவிப்பேன், கோகுலமும் காக்கை இனம் ஆகி வலியானுக்கு அஞ்சுமே. இதில் என்ன சொல்றாங்க? கோகிலம் எனப்படுவது யாது அப்படின்றதா கொஸ்டின். கோகிலத்தை நான் விடுவிப்பேன், கோகுலமும் காக்கை இனம் ஆகி வலியானுக்கு அஞ்சுமே. இதில் கோகிலம் எனப்படுவது யாது? ஸோ ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ கரிக்குருவி, ஆப்ஷன் பி குயில், ஆப்ஷன் சி வல்லூறு, ஆப்ஷன் டி புறா. இதுல கோகிலம் அப்படின்றது என்னது? ஆப்ஷன் பி குயில். ஓகேவா? ஸோ இதில் கோகிலம் அப்படின்றது என்னது? ஆப்ஷன் பி குயில தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். செம்புல பெயல் நீர் என்ற சொற்றொடர் யாருடையது? அன்பிற்கு உவமையாக குறுந்தொகையில சொல்லியிருக்காங்க. செம்புல பெயல் நீர் அப்படின்னு சொல்லி இந்த சொற்றொடரை யாருடைய அன்புக்கு உவமையா சொல்லியிருக்காங்க குறுந்தொகையில அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தலைவி தோழி, ஆப்ஷன் பி தலைவி செவிலித்தாய், ஆப்ஷன் சி தலைவி நற்றாய், ஆப்ஷன் டி தலைவி தலைவன். ஸோ செம்புல பெயல் நீர் அப்படின்ற சொற்றொடர் யாருடைய அன்புக்கு உவமையா சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் டி தலைவன் தலைவிக்கு உவமையா தான் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ செம்புல பெயல் நீர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வயல்ல மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழை அந்த மண்ணோட என்ன செஞ்சிரும்? கலந்து மிக்ஸ் ஆகி ஒன்னாயிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் தலைவன் தலைவி இவங்க 2 பேருடைய அன்பு எப்படி இருக்குமா? மனசளவுல என்ன செஞ்சிரும்? ஒன்றாகிறது போல உவமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு வயல்ல பெஞ்சிருக்கிற மழை தண்ணி அந்த மண்ணு கூட சேர்ந்து ஒன்னாகிறது போல தலைவன் தலைவி இவங்க 2 பேருக்கிட்ட உள்ள அந்த அன்பு மனதளவுல என்ன செய்யுது? ஒன்னாயிடும் அப்படின்றத அந்த உவமையா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறளின் பொருள் என்ன? வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ முறை செய்யாத மன்னன் கொடுந்தொழிலன், ஆப்ஷன் பி முறை செய்யாத மன்னன் நாட்டை இழப்பான், ஆப்ஷன் சி முறை செய்யாத மன்னன் நாட்டையும் குடிகளையும் இழப்பான், ஆப்ஷன் டி முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கள்வனை போன்றவன். இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கள்வனை போன்றவன். ஓகேவா? அது எக்ஸாக்டா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அரசன் வந்து தன்னோட மக்கள் கிட்ட முறை கடந்து பொருள் கேட்கிறது. எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அரசன் தன்னோட குடிமக்கள் கிட்டேயே வந்து முறை கடந்து பொருள் கேட்கறது கையில வேலோடு நிக்கிற கள்வன் எல்லாத்தையும் குடுன்னு கேட்கறது மாதிரி அர்த்தம். அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றை பொறுத்துக. பொறுத்துக பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ராபோ கிரேக்க வரலாற்றாளர், ஜே.ஏ. டூபோயிஸ் ரோம பயணி, மெகஸ்தனீஸ் சீன பயணி, பாகியான் பிரெஞ்சு மிஷனரி. ஸோ இதில் எது எது எதுக்கு வரும் அப்படின்றத பார்ப்போம். யார் 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 எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸ்ட்ரோபோ அப்படின்றவங்க ரோம பயணி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜே.ஏ. டூபோயிஸ் அப்படின்றவங்க பிரெஞ்சு மிஷனரி. மெகஸ்தனீஸ் கிரேக்க வரலாற்றாளர். பாகியான் சீன பயணி. ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2 2 இதில் வருது. ஸோ செகண்ட் ஒனுக்கு 4. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸ்ட்ரோபோன்றது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது? 2 ரோம பயணி. ஜே.ஏ. டூபோயிஸ் அப்படின்றது பிரெஞ்சு மிஷனரி. மெகஸ்தனீஸ் கிரேக்க வரலாற்றாளர். பாகியான் சீன பயணி. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா இந்த 2 மாதம் நமக்கு தெரிஞ்சதாக இருக்குது. ஸோ அதை வச்சு இதை கிளிக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க
ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து 75 கொஸ்டின் படிச்சாச்சு. ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நம்ம படிச்சு முடிச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ். ஓகேவா? மேத்ஸ் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. மேத்ஸ் வந்து 25 கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி படிச்சு முடிச்சாச்சு. ஓகேவா? இந்த 3 கொஸ்டின் பேப்பருமே நல்லா படிச்சாச்சு. ஸோ படிக்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இனி அடுத்து ஃபர்தரா வந்து நம்ம அடுத்த கொஸ்டின் பேப்பருக்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து படிக்க முடியாத சிச்சுவேஷன்ல ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு படிக்க முடியல, டைம் இல்ல அப்படின்றவங்க கொஸ்டின் பேப்பரையாவது நெறைய படிங்க. நெறைய கொஸ்டின் பேப்பர் படிக்க படிக்க அது திரும்ப திரும்ப நமக்கு கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு வந்து மெமரி வந்து போயிட்டே இருக்கும். நம்ம வந்து மறக்கவே செய்யாது. மெமரியில இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம எக்ஸாம் டைம்ல ரீகால் பண்ண டைம் இல்ல அப்டின்னா கூட, நம்ம இவ்ளோ கொஸ்டின் பேப்பர் படிச்சிருக்கிறதுனால, அது வந்து நமக்கு கண்டிப்பா கை குடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த 4த் கொஸ்டின்குள்ள நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஸோ 3 கொஸ்டின் பேப்பர் இதுவரைக்கும் படிக்காதவங்க போய் படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ இது 3 கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி போட்டாச்சு. நமக்கு தமிழ் 1 இருக்கு, ஜெனரல் ஸ்டடீஸ் 1 இருக்கு, மேத்ஸ் 1 இருக்கு. 3மே தனித்தனி பிளேலிஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம். போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. படிக்காதவங்க அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க் யூ.